நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கொளப்பள்ளி குறிஞ்சி நகரில் 30 அடி ஆழ கிணற்றில் விழுந்த குட்டி யானையை சுமார் 6 மணி நேர போராட்டத்துக்கு பின் வனத்துறையினர் பத்திரமாக மீட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் விஜயசுந்தரம். வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இன்று அதிகாலை நேரத்துல குட்டிகளுடன் காட்டு யானை கூட்டம் ஒன்று கொளப்பள்ளி அருகே உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் உலா வந்துள்ளது. அப்போது கூட்டத்தில் இருந்த குட்டி யானை ஒன்று குடியிருப்பு அருகே உள்ள தேயிலை தோட்டம் பகுதியில் உலா வந்த போது 30 அடி கிணற்றுல தவறி விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால இருள் சூழ்ந்த காரணத்தினால வீடுகளை விட்டு அந்த குடியிருப்பு வாசிகள் யாருமே வெளியே வராம இருந்திருக்காங்க. குறிப்பா குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் வீடுகளை விட்டு வெளியே வராமல் காலை வெளிச்சம் வந்தவுடன் வெளியே பார்த்திருக்காங்க. அப்போ யானை கூட்டம் தேயிலை தோட்டம் அருகே முகாமிட்டு இருந்தது. இந்த நிலையில உடனே வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காட்டு யானை கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள விரட்டிட்டு பின்னர் கிணற்றில் இருந்த அந்த குட்டி யானையை மீட்கும் பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னா வனத்துறையினர் யானை கிணற்றில் விழுந்துள்ள இடத்திற்கு சென்று அங்கு எவ்வாறு இந்த குட்டி யானையை மீட்க வேண்டும் என்ற பல்வேறு நடவடிக்கைகள் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பின்னர் அதுக்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. குறிப்பா 2 JCB இயந்திரங்களை பயன்படுத்தி கிணற்றின் அருகே பள்ளம் தோண்டி யானையை மீட்கும் முயற்சியில் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டு வந்த நிலையில தற்போது அந்த குட்டி யானை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட குட்டி யானை நீண்ட நேரமாக கிணற்றினுள்ளே இருந்த காரணத்தினால அதுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என வனத்துறை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் தான் தாய் யானையுடன் சேர்க்கப்படும் எனவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவரங்களுக்கு நன்றி விஜயசுந்தரம்.